பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் போல் சித்திரமே. உங்க வாய்ஸ் வந்து இன்னொரு ஒரு சிங்கரோட வாய்ஸோட பயங்கரமா ரிசம்பிள் ஆகுது மேம். வேற என்ன, குருவும் அவங்கதான், டிஎன்ஏலயே வேற இருக்கு. சித்தி எப்படி எப்படி போகும் சொல்லுங்க. சித்தியை கொண்டு வந்திருக்கேன். இவளுக்கு என்ன, அதே ஃபேமிலியில வரா, அவளுக்கு ஈஸியா வந்துரும் எல்லாம் அப்படின்னு ஒரு நினைப்பு, எல்லாருக்கும் ஒரு சின்ன நினைப்பு இருக்கு. இட் இஸ் நாட் த கேஸ். எல்லாருமே இயற்கையா அப்கோர்ஸ் அந்த ஃபேமிலியில அதே சூழ்நிலையில வளர்றதுனால இயற்கையா எனக்கு அதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு இடம், எனக்கு அந்த அட்மாஸ்பியர் அமைச்சு இருக்கே தவிர, ஒன்லி இஃப் ஐ ஒர்க் ஹார்ட் டு ஸ்ட்ரைவ், எதுவா இருந்தாலும் நம்மளோட ஒரு அந்த ஹார்ட் ஒர்க் போடலைன்னா நம்மளால வர முடியாது. வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். காலை வணக்கம் உங்களுக்கும். எஸ், நல்லா இருக்கீங்களா நீங்களும்? சூப்பரா இருக்கும் மேம். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப அழகா வந்திருக்கீங்க. ஆரம்பமே வந்து அமர்க்கலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட குரல்ல ஒரு அழகான பாடல் வந்து கேட்கணும்னு நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோம். தருணம் ஈதையா, உரிய தருணம் ஈதையா, தயை புரி துதிக்கையா, உரிய தருணம் இதையா, தயை புரி துதிக்கையா, உரிய தருணம் இதையா, தயை புரி துதிக்கையா. விட்டு அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அடுத்த பாடல் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு சூப்பரா இருந்தது. அண்ட் ஆக்சுவலா உங்க வாய்ஸ் வந்து இன்னொரு ஒரு சிங்கரோட வாய்ஸோட பயங்கரமா ரிசம்பிள் ஆகுது மேம். இல்ல பிருந்தா? ஆமா, யாருன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க கண்டுபிடிங்க யாரு. உங்களுக்கு தெரிஞ்சு வேற என்ன, குருவும் அவங்கதான், டிஎன்ஏலயே வேற இருக்கு. சித்தி எப்படி எப்படி போகும் சொல்லுங்க. சித்தியை கொண்டு வந்திருக்கேன். ஃபேஸ் ரெசம்பிளன்ஸும் அவ்ளோ இருக்கு மேம். ஆக்சுவலா ஆனா இப்ப நிறைய பேர் வந்து உங்களை கம்பேர் பண்றது, உங்களோட வாய்ஸ் அவங்க வாய்ஸ் சேமா இருக்குன்னு சொல்றது ஒரு அட்வான்டேஜா இருக்கா இல்ல டிஸ்அட்வான்டேஜா இருக்கா? ரெண்டுமே சொல்லுவேன்னா. சோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ சொல்லிடுறேன். டக்குன்னு ரிலேட் பண்ணிக்க முடியும் இந்த ஃபேமிலி பொண்ணு அப்படிங்கிற அந்த ஒரு அறிமுகம் டக்குன்னு கிடைச்சு விடுறது, அது வந்து கிரேட் பிளெஸிங். டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, எடுத்த உடனே அவ்வளவு பெரிய ஜாம்பவானோட என்ன கம்பேர் பண்றது, அது ஒண்ணு. நான் ஆரம்ப காலத்துல இருந்தே ஐ வாஸ் கம்பேர் டு த அதாவது டாப் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. இட் இஸ் ஒரு பக்கம் அதை வந்து என்னடா அது இப்படி பண்றாளே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் எனக்கு இட் இஸ் ஆக்சுவலி கைடிங் மீ டு ஒர்க் ஹார்டர் அண்ட் டு எய்ம் ஃபார் தட், அவங்களோட லெவலுக்கு எப்படியாவது வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் அட் த சேம் டைம் இவளுக்கு என்ன, அதே ஃபேமிலியில வரா, அவளுக்கு ஈஸியா வந்துரும் எல்லாம் அப்படின்னு ஒரு நினைப்பு, எல்லாருக்கும் ஒரு சின்ன நினைப்பு இருக்கு. இட் இஸ் நாட் த கேஸ். எல்லாருமே இயற்கையா அப்கோர்ஸ் அந்த ஃபேமிலியில அதே சூழ்நிலையில வளர்றதுனால இயற்கையா எனக்கு அதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு இடம், எனக்கு அந்த அட்மாஸ்பியர் அமைச்சு இருக்கே தவிர, ஒன்லி இஃப் ஐ ஒர்க் ஹார்ட் டு ஸ்ட்ரைவ், எதுவா இருந்தாலும் நம்மளோட ஒரு அந்த ஹார்ட் ஒர்க் போடலைன்னா நம்மளால வர முடியாது. சோ தட் இஸ் ஆல்வேஸ் தேர். அந்த ஒரு இதை எல்லாருக்கும் மனசுல தோட மாட்டேங்கிறது. சொந்த முயற்சியில தான் யாரா இருந்தாலும் அப்படி நிலைச்சு மேல வர முடியும் அப்படிங்கிற அது. சோ அந்த மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் நான் யோசிப்பேன். பட் அட்வான்டேஜஸ் ரொம்ப நிறைய, அதுவே நான் என்ஜாயிங் த அட்வான்டேஜஸ் தான் சொல்லணும். ஓகே, சூப்பர். அண்ட் உங்களோட சித்தி நித்யஸ்ரீ மேம் வந்து நிறைய பாடல்கள் சினிமால வந்து பாடியிருக்காங்க. பட் நீங்க அந்த அளவுக்கு நீங்க பாடியிருக்கீங்க, பட் அந்த அளவுக்கு நீங்க பாடாததுக்கு காரணங்கள் ஏதாவது இருக்கா மேம்? காரணம் இப்படிதான் அப்படிதான் நான் தள்ளி வச்சேன் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. வாய்ப்பு வர வர பாடுவேன் நான் நிச்சயமா. பட் இப்ப இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆன் கர்நாடிக் மியூசிக் நிறைய இருக்கிறதுனால நான் வாய்ப்பு தேடி போகல. சோ வாய்ப்பு வரும்போது நிச்சயமா நான் பாட காத்துட்டு இருக்கேன். ஐ கேன் சிங் எப்படி வேணா. அது ஒரு தனி ஒரு ஜானர், அது ஒரு தனி உலகம், அது ஒரு தனி கடல். இப்போதைக்கு நான் கர்நாடிக் மியூசிக்ல இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருக்கிறதுனால அதுல இன்னும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அண்ட் ஆக்சுவலா மேம் நீங்க வந்து லைக் சின்ன குழந்தையா, சின்ன பாப்பாவா இருக்கிறதுல இருந்து பாடிட்டு இருக்கீங்க, நிறைய பாடல் பாடிட்டு இருக்கீங்க, நிறைய சபா, நிறைய கச்சேரியில எல்லாம் பாடிட்டு இருக்கீங்கல்ல. சோ உங்களை பத்தி ஒரு குவிக் இன்ட்ரடக்ஷன் கிறிஸ்பா கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பீங்க மேம்?
குவிக் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா ஐம் த 4th generation சிங்கர் ஃப்ரம் த டிகே பட்டமாள் லீனியேஜ் அப்படின்னு ஒரு வார்த்தையில அப்படி சொல்லிடலாம். அதான் சொன்னேனே, அறிமுகம் டக்குன்னு வந்துரும் அது. ஸோ அவங்களோட அந்த பாட்டாந்தரத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். என்னோட முதல் ஸ்டேஜ் அனுபவம், அதாவது முதல்ல அரங்கேற்றம் அப்படின்னு நடந்ததே வந்து என்னோட 7 வயசு இருக்கும் போது ஐ வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் as the 4th generation ஆன் த ஸ்டேஜ். அதே பட்டமா பாட்டி, அவங்க பிள்ளை ஐ சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், லலிதா சிவகுமார் அவங்க ஒரு வோக்கல் சப்போர்ட் பட்டமா பாட்டிக்கு, அப்புறம் நித்யாம்மா, எங்க அம்மா காயத்ரி, அப்புறம் 4வது ஜெனரேஷனா நானும் அதுல உட்காந்துட்டு பாடினேன். நீங்க அத ஸோ as the 4th generation அப்படிதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வந்தது. பட் டு டேக் அப் மியூசிக் as மை ப்ரொஃபஷன், as a கரியர், அது வந்து எங்க வீட்டுல பாட்டு இருந்துட்டே இருக்கும். எனக்கு ஒரு அண்ணா இருக்கான், அண்ணா இஸ் அ டாக்டர், மை ஃபாதர் இஸ் அ டாக்டர். ஸோ ஃபாதர் சைட்ல மை பிரதர் இஸ் த 4th generation டாக்டர். ஸோ என்னோட அப்பா சைட்ல எல்லாம் கொள்ளு தாத்தா அவங்க எல்லாருமே டாக்டர்ஸ் ஃபேமிலி, இந்த சைடு எல்லாமே சிங்கர்ஸ் ஃபேமிலி. ஸோ எனக்கு அந்த பக்கம் அந்த துறையும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு டயலமா, மியூசிக்கா இல்ல நம்ம சயின்ஸ் பக்கமா அப்படின்னு யோசிக்கும் போது குழந்தையிலேருந்து சித்தியோட நிறைய கச்சேரிகளுக்கு போய் ரொம்ப எனக்கு அதுல ஈடுபாடு ஜாஸ்தியா இருந்தது. இன்னும் ஈர்ப்பு இன்னும் ஜாஸ்தியா தோணித்து. அண்ட் எனக்கும் பாட ரொம்ப பிடிச்சது. இட் வாஸ் மை பேஷன். அண்ட் ஸோ ஐ டுக் அப் மியூசிக் as a profession when I was in my 8th grade itself. So 8th gradeல இருக்கும் போது நேஷனல் ஓப்பன் ஸ்கூல்ல ஐ ஷிஃப்டட் ஆன் அண்ட் ஹோம் ஸ்கூலிங் மாதிரி பண்ணி 3 yearsல ஐ கம்ப்ளீட்டட் 10th and 12th டுகெதர் ஆஃப்டர் 8th. அதுக்கப்புறமா வந்து சரி இதுக்கப்புறமாவது ஏதாவது நம்ம மெடிக்கல்லாம் பண்ணலாமான்னு ஒரு நப்பாசை இருந்துட்டே இருந்தது. என்னதான் இருந்தாலும் அப்பா சைட்ல இவ்வளவு டாக்டர்ஸ் இருக்கும்போது மெடிக்கல் ரீதியா ஏதாவது சின்னதாவது நம்ம படிக்கலாமோ அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. பட் நம்ம மியூசிக் எடுத்துக்கிறோம், வேற லைனே வேண்டாம், அதுல நல்லா உறுதியா இருக்கணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஐம் ப்ராக்டிசிங் ஃபார் அரௌண்ட் 18 to 20 hours a day. தூக்கம் கூட இல்லாம பாடிண்டே இருக்கிறது, அதுலயே சிந்தனையிலே இருக்கும் போது அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும் போது வி ஷுட் டேக் அப் மியூசிக் ஃபுல்லின்னு சொல்லிட்டு தான் ஐ டெட் மியூசிக் கோர்ஸ் தான், இந்தியன் மியூசிக் கோர்ஸ், BA MA ஃபுல்லா முடிச்சுட்டு நவ் ஐ எம் பர்சியூவிங் மை PhD ஆல்சோ. ஸோ வேற தாட்டே இல்ல, ஒன்லி மியூசிக் ஃபோக்கஸ், ஃபுல்லா மியூசிக் மட்டும்தான். அந்த மாதிரிதான். அண்ட் பெர்ஃபார்மன்சஸ் வந்து சித்தியோடையே ரொம்ப உட்காந்து சப்பளம் கொட்டி உட்காந்துக்க தெரிஞ்ச வயசுல இருந்து நான் சித்தியோட கச்சேரிக்கு போயிட்டு இருக்கிற ஆளு. அப்புறமா அதே மேடையிலேயே தாளம் போடுறது எப்படின்னு கத்துட்டேன். சித்திய பார்த்து அப்படியே அத இமிட்டேட் பண்ணி தாளம் போட்டு, அதுக்கப்புறமா அவங்க கூடவே பாட ஆரம்பிச்சு, அப்புறமா தனியா பாடுறதுக்கே உனக்கு திறமை இருக்கு அப்படின்னு சித்தியே எனக்கு வந்து அந்த ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்து அப்படிதான் பாட ஆரம்பிச்சது தனியாவும் கச்சேரிகள். அவங்கள மாதிரி இருக்கேன்னா ஃபுல் இன்ஸ்பிரேஷன் குரு அவங்களேதான் எப்பவுமே பார்த்துட்டு இருந்திருக்கேன்னா அது ரத்தத்திலேயே வேற சித்திய கொண்டுட்டாங்கிறது நார்மல் தானே. சோ அதுதான் பட் நீங்க உண்மையாவே இன்ஸ்பயர் ஆனது வந்து பட்டம்மாள் மா கிட்ட இருந்தா இல்ல நம்ம நித்யஸ்ரீ மேம் கிட்ட இருந்தா? எல்லார்கிட்ட இருந்துமே எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லலாம். எங்க ஃபேமிலி வந்து எல்லாமே சாதனை பெண்கள் அப்படியே நிறைஞ்ச ஒரு ஃபேமிலி. சோ பட்டமாமா தான் எங்க எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன். வீட்டுல எங்க அம்மாக்கு, சித்திக்கு, பாட்டி எல்லாருக்குமே அவங்கதான் இன்ஸ்பிரேஷன். அவங்கதான் எங்க மார்கதர்ஷி. அவங்க சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய பெரிய விஷயத்து வரைக்கும் நாங்க அவங்களதான் நினைச்சுப்போம். அவங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் தாட்டே போகும். சோ பட்டமா பாட்டி கிட்ட இருந்து அந்த பொறுமை, அந்த ஒரு சரணாகத்தின்னு இருக்கிறது, அந்த சங்கீதம்ங்கிறது வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அது வந்து கடவுளுக்கும் ஒரு மேலா ஒரு விஷயம் அப்படிங்கிற அவங்க கடைசி வரைக்கும் அந்த எண்ணத்தை விடவே இல்லை. அண்ட் எப்பவுமே சிரிச்ச முகமா இருப்பாங்க. தான் ஒரு பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு கர்வமே பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள பார்த்து ரொம்ப அவங்க இருந்த போது தெரியல. அப்புறமா இப்பெல்லாம் அவங்கள பத்தி யோசிக்கும் போதுதான் தெரியுது, அப்படி அவ்வளோ பெரிய ஆளு, அவ்வளோ பெரிய சாதனை ஆளு. ஆனா என்கிட்ட பழகும் போது ஒரு ஆசையான ஒரு பாட்டியா தான் பழகி இருக்காங்க. சாப்பாடு பிசைஞ்சு ஊட்டுறதும், கதை சொல்றதும், தலைவாரி பின்னி விடுறது, அந்த மாதிரி தான் இருப்பாங்களே தவிர
சரி எங்க பாட்டிக்கு ஏதோ விஐபிஸ் எல்லாம் வந்து பாத்துட்டு போவாங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் இருந்ததே தவிர அப்பப்ப கவர்னர் வருவாங்க, சும்மா வீட்டுக்குள்ள அந்த நாய் எல்லாம் ஓடி போய் எல்லாம் பாத்துட்டு வரும், முண்டு இருக்காதுன்னு. அதான் நார்மல், எல்லா பாட்டிக்கும் வீட்டுல அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். சோ அங்க இருந்த வரைக்கும் எனக்கு அது தெரியல. ஒரே காம்பவுண்ட்ல நாங்க எல்லாம் சேர்ந்து இருந்தோம். சோ பாட்டி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி யோசிப்பேன். அதே மாதிரி எங்க இந்த பக்கம் அம்மாவோட அம்மா லலிதா சிவகுமார், அவங்களும் ஒரு பெரிய சங்கீத குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான். பாலக்காட்டு மணியையரோட பொண்ணு அவங்க. தவிர எங்க டிகே பட்டம்மாளோட பிரதான சிஷ்ய மருமக பிரதான சிஷ்யவா இருக்கணும்னா அப்ப எந்த அளவுக்கு அவங்க பொறுமைசாலி, எவ்வளவு ஒரு அப்படி ஒரு ஒற்றுமை இருந்திருக்கணும் ஃபேமிலிலன்னு யோசிச்சு பாருங்க. சோ அந்த மாதிரி ஒரு பர்சன் பாட்டி. அவங்க ஒரு ஜீனியஸ். அவங்க நிஜமாவே ரிதம் சைட்லயும் சரி, லலிதா பாட்டி மாதிரி ஒரு ஜீனியஸ் பார்க்கவே முடியாது. அவ்வளோ ஒரு பொறுமைசாலி, திறமசாலி. வீடு நடக்கிறதுலயும் அவ்வளோ திறமசாலியா இருப்பாங்க. குக்கிங் எடுத்துக்கிறதோ இல்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம அரேஞ்ச் பண்றதோ எல்லாம் பயங்கர திறமசாலி எங்க பாட்டி, லலிதா பாட்டி. அப்புறம் எங்க அம்மா வந்து நானே சொல்றது, அம்மாக்கும் வந்து அம்மா கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்தாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு. பட் அது வந்து ஒரு மைனஸா எங்களுக்கு தெரிஞ்சதே கிடையாது. அது எப்பவுமே சிரிச்ச முகமா தான் இருப்பாங்க. அது எது வேணாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன். அண்ட் ரொம்ப மெட்டிகுலஸ் பிளானர். கரெக்டா அதெல்லாம் இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணுங்கிறது வந்து பயங்கரமா பிளான் பண்ணி அப்படி ரொம்ப எக்ஸிக்யூட் பண்றதுல ஒரு பெரிய மேனேஜர் தான் சொல்லுவேன் எங்க அம்மா. சித்தி வந்து கேட்கவே வேண்டாம். நிஜமாவே மேடையில சாதனை பண்ணாத விஷயம் கிடையாது. என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்கதான். எனக்கு வரைக்கும் நேர சித்தி கிட்ட நான் அப்படிலாம் புகழ்ந்ததே கிடையாது சொல்லணும். இது மாதிரி நீங்க எல்லாம் கேட்கும் போதுதான் சொல்றேன், ஒருவேளை சித்தி காதல் எது விழுந்ததுன்னா ஓ புகழறாளா அப்படின்னு வச்சுப்பாங்க, அவ்வளவுதான். பட் அங்கக்குள்ள ஒரு ஃப்ரெண்டு, சித்தியும் பொண்ணும் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குமோ அப்படிதான் நாங்க ரெண்டு பேரும். ஏதாவது ஒண்ணு வேணும், அம்மா கிட்ட கிடைக்காதுன்னா சித்தி எப்ப கேட்டா கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அவங்க என்னோட சித்தி. ரொம்ப க்ளோஸோ. ஏதாவது ஒண்ணு எனக்கு வேணுமோ இல்ல மனசு ஏதோ இதுவா இருக்கு, அவங்க கிட்ட ஏதாவது கிளாரிட்டி தேவைப்படுறதோ பேசுறதுக்கோ எல்லாத்துக்குமே சித்தி தான் வந்து நிக்கிறதுக்கு. என்னோட எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பெரிய பில்லர் மாதிரி அவங்க. சோ எல்லாமே நாங்க, அதுவும் அத்தனை பேருமே, நான் சொன்னது அத்தனை பேருமே விமன் ஆஃப் த ஃபேமிலி. நான் ஒரு புதுசா ஒரு கஷ்டம் யாருக்கும் இல்லாதது ஒரு நான் வந்துருது எனக்கு அப்படிங்கறதே கிடையாது. எனக்கு இப்படி இருக்காவோ அவங்க என்ன பண்ணாங்க, ஓகே அதே மாதிரி நம்ம பண்ணிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி. சோ அவ்வளோ ஒரு ஐ வுட் சே ரொம்ப ஒரு பெரிய குடுப்பனை தான் அது. கமிங் as the 4th generation the same அது. சோ ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். பட் கண்டிப்பா இந்த விஷயம் கேட்டே ஆகணும். ஃபர்ஸ்ட் அந்த சரிகமா உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த சரிகமான்னு ஆரம்பிக்கல. பட் உட்கார்ந்துட்டு நான் பாட்டை கத்துக்க ஆரம்பிச்சது வந்து சந்தியாவந்தனம் பூர்ண பிரகராவ் அப்படிங்கிறவர்கிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் உட்காந்துன்னு கத்துனது. வீட்லயே பாட்டு இருக்கிறதுனால கேட்டுதான் பாடின்னு இருந்தேன். அந்த சீரியஸ்னஸ் இருக்காது இல்லைங்களா, பாட்டிக்கிட்டயோ அம்மா கிட்டயோ உட்காந்துட்டு பாட்டு கத்துக்கணும்னா சீரியஸ்னஸ் இருக்காது. சோ அதுக்காக சீரியஸ்னஸ் வரணுங்கிறதுக்காகவே வெளியிருந்து ஒருத்தர் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் பூர்ண பிரகராவ் சார் தான் எங்களுக்கு ஆரம்பிச்சது. சோ வர்ணங்கள் அதெல்லாம் நிறைய அவர்கிட்ட பாடம் பண்ணினதுதான். நான் அவர் நிறைய கீர்த்தனைகள், புரந்தரதாசர் நாமா பாடல்கள் அதெல்லாமும் நிறைய அவர்கிட்ட இருந்து கத்துட்டு இருக்கேன். சோ ஆரம்பம் புலையாசுழி பாட்டா கத்துக்கிறது அப்படிங்கறது அவர்கிட்ட இருந்துதான் ஆரம்பிச்சதுன்னா. அண்ட் அதே மாதிரியே மேம் சித்தி, அதாவது உங்க சித்தி நம்ம நித்யஸ்ரீ மேம் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க மேம். அதுல உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல்னா எந்த பாடல் சொல்லுவீங்க? ரொம்ப கஷ்டமான கேள்வி. எனக்கு எல்லா பாட்டுமே பிடிக்கும். எல்லாமே ஒன்னொன்னும் மக்களுக்கே ரொம்ப பிடிச்ச பாடல்கள். அதுல இருந்து ஒண்ணு மட்டும் அப்படின்னா எனக்கு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் பாட்டு கண்ணோடு வந்து அது ஆல் டைம் ஃபேவரட் எல்லாருக்குமே இன்னி வரைக்கும். அதுல வர அந்த ஸ்வரம் போர்ஷன் சொல்றதா இல்ல அந்த எனக்கு அப்ப அவங்க அந்த பாட்டு வந்த போது ரொம்ப மழல அந்த தகட்டு இதுமே வாயில வராது. ஆனா அதை விடாம கூட பாடிட்டு இருப்பேன். சௌக்கியமா கண்ணே அது சொல்றதா, அது ரொம்ப அழகா இருக்கும். சாமுராய்ங்கிற படத்துல ஒரு பாட்டு ஒரு வெஸ்டர்னைஸ்டா பாடியிருப்பாங்க. அது இது நித்யாவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நித்யா நித்யா தான் கூப்பிடுவேன். வச்சுக்காதீங்க, ஆமா வீட்டுல பேர் சொல்லிதான் கூப்பிடுவேன். சோ அந்த மாதிரி ஒரு குரல்ல இருக்கிற பாட்டு எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
இப்ப நீங்க PhD வேற நம்ம சிங்கிங்ல வந்து பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ம். சோ அதுல வந்து நாங்க கேட்டது எல்லாமே ராகங்கள் 16 அப்படிங்கிற அந்த பாடல் கேட்டதும் 16 ராகங்கள் இருக்கு போல அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிறோம். பட் யூஸ்வலா அது ஒரு கடல்ங்க. கடல் அதான் ஆமா. 16 ராகங்கள் அப்படின்னு பாடல்கள் கேட்டனால நாங்க டக்குன்னு அப்படி அப்படி சொல்றோம். சொல்றீங்க. பட் யூஸ்வலா உங்களுக்கு இது என்னோட ஃபேவரட்டான ராகம்பா, இத கேட்டுட்டா ஒரு மன அமைதி எனக்குள்ளே வந்துரும் அப்படின்னா அது எங்க ஃபேவரட் ராகத்தை பத்தி சொல்லுங்க. ஃபேவரட் ராகம்னு அப்படி நான் ஒண்ணே ஒண்ணு வச்சுக்க முடியாதுங்க. அதுவும் நான் பெர்ஃபார்மர் அண்ட் இவ்ளோ பாட்டு கத்துன்னு இருக்கும்போது, ஐ திங்க் ஒரு சீசன் மாதிரி வச்சுக்கலாமா? இந்த சீசனுக்கு இந்த ராகம் பிடிக்கும், இந்த சீசனுக்கு இந்த ராகம் பிடிக்குங்கிற மாதிரி ஒரு நம்மளுக்கே சில சினிமா பாட்டு அப்படித்தானே மனசுல ஒண்ணு ஆமா. ஓடிண்டே இருக்கும்ல, அந்த மாதிரி. இப்ப டக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கு இப்ப ஒரு 2-3 நாளா சாருகேசிங்கிற ராகம் மனசுல ஓடின்னு இருக்கு. சாருகேசி எப்படி வரும்னா நா, 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 ஆ, ர, 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 சரி கம பத நீ சா நிரி சதா ஆ, ர, ர, ர. பின்னது ரொம்ப ஒரு ஒரு அழகான ராகம், ஒரு மனசுக்கு ஒரு அமைதி கொடுக்கிற மாதிரி ஒரு ராகம்னு தோணும் எனக்கு அந்த ராகம். இதுல வந்து வசந்த முல்லை போலே வந்து அந்த மாதிரி ஒரு சினிமா ஆஹா. பாட்டு இருக்கு. இன்னும் கூட ரீசெண்டா பார்த்தோம்னா உதயா உதயா ரரரரரா அந்த பாட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு ராகம் இது சாருகேசிங்கிறது. சோ அதான் இப்போ மனசுல ஓடின்னு Okay. இருக்கு. நைஸ். சோ ஆக்சுவலா வந்து கர்நாடிக் மியூசிக் பத்தி ஒரு விஷயம் கேட்டே ஆகணும் மேம். நம்மளுக்கு தெரியும் நிறைய ஜெனரேஷன்ஸ் முன்னாடி கர்நாடிக் மியூசிக்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து மக்களுக்கு இன்னும் நிறைய இருந்துச்சு. பட் இப்ப இந்த ஜென்சி காலகட்டம்னு சொல்றோம்ல, கர்நாடிக் மியூசிக்கோட அவேர்னஸ் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த காலத்துல வந்து விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறது நம்ம போன் இப்படி தட்டுனாலா தெரிஞ்சு விடுறது. சோ அதுல வந்து நம்ம விஷயம் தெரிஞ்சு கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் குரூப் இருக்காங்க. இன்னொரு செட் ஆஃப் குரூப் வந்து கர்நாடிக் மியூசிக்கா எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லப்பா, அது ஏதோ ஒண்ணு, அது ஒரு ஏலியன் அது அப்படிங்கிற எண்ணத்தோட, இல்ல இன்னும் வேர்ஸ் எண்ணம் அது ரொம்ப போரிங், வயசானவங்க தான் கேட்பாங்க, அந்த மாதிரி ஒரு எண்ணமும் இருக்கிறத ஒரு குரூப் இருக்கு. ஒரு ரெண்டுத்துக்குமா மத்தியமமா பரவாயில்ல, இது எனக்கு ஒண்ணு என்னன்னு புரியல, ஆனா நான் கேட்பேன் அப்படிங்கிற குரூப் ரொம்ப இப்ப இல்ல. அதுதான் நான் இந்த காலகட்டத்துல அதுதான் தெரியறது எங்களுக்கு. சோ நாங்க வந்து அதுலதான் நான் இன்னும் கொஞ்சம் இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் பர்சனலாவே. கியூட்டான ஒரு டாஸ்க் நாங்க வச்சிருக்கோம். நாங்க ஒரு சில பாடல்கள் சொல்லுவோம், அது என்ன ராகம் அப்படிங்கறத நீங்க அழகா எங்களுக்காக சொல்ல போறீங்க. சரி பார்க்கலாம், ட்ரை பண்றேன் நான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாடல் வந்து கண்ணோடு காண்பதெல்லாம். பா பம பனி பம பனி பம கம பா சகசனி பனி பம கம கசா, அதுலயே வந்துருத்தே சகசனி பனி பம கம கசா. இதுக்கு வந்து கர்நாடக தேவகாந்தாரி அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் மேம், நைஸ். ஓகே. சோ அடுத்ததா வந்து மின்சார கண்ணா. மின்சார கண்ணா என் மன்னா நா 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 கமதனி சனிதா வசந்தா, அது கம கமதா நீ சா சனிதாமா காரி சா. வாவ், கரெக்ட் மேம், சூப்பர், நைஸ். அடுத்த பாடல் வந்து அழகான ராட்சசியே. ரீத்திகோட பேஸ்டா இருக்குது. இது Nice. கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு இல்லையா? அடுத்ததா சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, இந்த பாடல் என்ன? கல்யாணி. அப்படியா? அப்படின்னு நம்ம கர்நாடிக்ல பாடலாம். ம். இதே கல்யாணில ரொம்ப நிறைய பாட்டு இருக்கு. ம். ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னி, கல்யாணில கொட்டி கிடக்கிறது நிறைய பாட்டு. அடுத்தது வந்து அதே மாதிரி கல்யாணில வந்து காற்றில் வரும் கீதமே என் நானா அம்மா என்றழைக்காத நனன, அது நிறைய பாட்டு இருக்கு கல்யாணில. ரொம்ப நம்மளுக்கும் சவுத்லயும் கல்யாணி ரொம்ப பிடிக்கும், நார்த்லயும் வந்து யமன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. ஓகே. சூப்பர் மேம். அடுத்ததாக எங்கே எனது கவிதை. நா, 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 நா. ஆ, நா. சரரா,
சரி கமக பாத சாரி கரி சதாபா கபத சாரி தாமா கரி கரி சா சிந்து பைரவி. நைஸ். அழகா கொண்டு வந்தீங்கல்ல. ஓகே, அடுத்ததான் கண்ணாமூச்சி ஏனடா. நல்ல ஒரு ஒரு கர்நாடிக் மிக்ஸா இருக்கிற பாட்டு, ரொம்ப நல்ல பாட்டு. கமனிதா பத நிதமாகரி கம பகரி சா. நாட்டக்குறிஞ்சி. இந்த நாட்டக்குறிஞ்சி ராகம் தான் வந்து யூஸ்வலா நம்ம கல்யாணம் நடக்கும் போது முகூர்த்த வேளையில நாதஸ்வரம் வாசிப்பாங்க. ரொம்ப ஒரு மங்களகரமான ஒரு ராகம் அது. சூப்பர். அண்ட் இந்த செக்மெண்ட் வந்து அற்புதமாக முடிஞ்சிச்சு மேம். தேங்க்யூ. ஃபுல் மார்க்ஸ் ஃபார் யூ. தேங்க்யூ. எஸ். இப்ப அடுத்ததாக ஜஸ்ட் ஜெனரலா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடித்த மியூசிக் டைரக்டர், தி மியூசிக் டைரக்டர் தட் யூ வாண்ட் டு வொர்க் வித்னா யாரை சொல்வீங்க? எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இமான் சாரோட இப்ப ஒர்க் பண்ணிருக்கிறதுனால இட் வாஸ் வெரி, எனக்கு போகும்போது ரொம்ப பயந்துட்டே தான் போனேன். ஏதோ இமான் சார் அவ்வளோ பெரிய டைரக்டர் கிட்ட எப்படிடா பாடணும் அப்படின்னு. பட் இட் வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்ப ஒரு ஈஸோட என்னால் ஒர்க் பண்ண முடிஞ்சது. ரொம்ப நல்லா பாட முடிஞ்சது. ஸோ இமான் சாரோட அஃப்கோர்ஸ் திருப்பி பாடுறதுன்னா ஐ டெஃபினெட்லி பாடுவேனா. ஸோ அதே மாதிரி ஹாரிஸ் சாரை நிறைய பார்த்துருக்கேனா. ஸோ அவரை கூடயும் பேசியிருக்கிற பழக்கம் இருக்கு. அவருக்கு நிச்சயமா பாடுவேன். ரஹ்மான் சாரை பார்த்ததில்ல, பட் அவரோட ஜீனியஸ், அவரோட ஒரு தாட் ப்ராசஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஸோ கம்போசிஷன் பத்தி சொல்ற அளவுக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு இட். பட் அவரோட தாட் ப்ராசஸ், அவர் எப்படி வந்து அந்த மியூசிக்கை கொண்டு வரார் அப்படிங்கறதெல்லாம் நிறைய இன்டர்வியூஸ் அதெல்லாம் நான் பார்த்துட்டு வியந்து போயிருக்கேன். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இளையராஜா சாரையும் நான் நேர பார்த்துருக்கேன். அவரோட வீட்டு நவராத்திரி ஃபங்க்ஷன் போதெல்லாம் போன போது. ஸோ அதெல்லாமே ரொம்ப ஒரு பெரிய பிளெஸிங். இவங்களெல்லாம் மீட் பண்ண முடிஞ்சதே ஐ ஃபீல் இட் இஸ் அ கிரேட் திங். அவங்களாம் மியூசிக்லாம் பண்ணிட்டு வெரி க்ளோஸ் டு மியூசிக்னு இருக்கிற ஆட்கள் அவங்க. ஓகே, அண்ட் டெஃபினட்டா இந்த கேள்வி கேட்டாகணும். நிறைய மேடை கச்சேரிகள்ல எல்லாம் நீங்க பாடினதுக்கும் ஒரு பிளேபேக் சிங்கரா நீங்க பாடுறதுக்கும் மெயினா என்னென்ன டிஃபரன்ஷியேஷனா நீங்க பாக்குறீங்க மேம்? அது டோட்டலி டிஃப்ரெண்ட். மேடையில பாடுறதுங்கிறது வந்து கர்நாடிக் மியூசிக்னு பாடுறது வேற ஜானரே ஆச்சு அது. அண்ட் ஃபிலிம் மியூசிக்ங்கிற போது அது வேற ஜானர். கர்நாடிக் மியூசிக் பாத்தீங்கன்னா இட் வில் பி மோர் ஆஃப் பக்தி எலிமெண்ட் ஜாஸ்தி உண்டு அதுல எப்பவுமே. நம்ம அந்த எந்த லாங்குவேஜ்ல பாடுறோமோ, தமிழோ இல்ல தெலுங்கோ இல்ல சமஸ்கிருதமோ, என்ன லாங்குவேஜ் பாடினாலும் அது என்ன அர்த்தங்கிறது தெரிஞ்சுட்டு தான் நாங்க மேடை ஏறி பாடுறது உண்டு. அண்ட் அதுல ஆல்ரெடி அந்த கம்போசர் வந்து எந்த மாதிரி ஒரு உணர்ச்சியில அந்த சாமியை பார்த்து எப்படி பாடியிருக்காங்க அப்படிங்கறத எப்படியாவது ரெப்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் அவர் எப்படி நினைச்சுட்டு அந்த சாமிக்கு எழுதியிருப்பார். அந்த நேரத்துல அவருக்கு எந்த மாதிரி ஒரு மனநிலை இருந்திருக்கும். அதுக்கு சில பாட்டுகளுக்கெல்லாம் நம்மளுக்கு ஸ்டோரிஸ் கூட இருக்கு. ஸோ அந்த ஸ்டோரிஸ்லாம் தெரிஞ்சுண்டு அந்த எந்த சந்தர்ப்பங்கிறது தெரிஞ்சுண்டு கத்துண்டு பாடுறது தான் ஒரு ஹோல் ஃபீலிங் நம்ம கத்துக்கிறதுக்கும் உண்டு. அதுல இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கேட்குற லிசனர்ஸுக்கு, அது ரசிகாஸ்க்கு அப்பதான் கொடுக்க முடியும். ஸோ கர்நாடிக் மியூசிக் வந்து நான் சொல்றது வெறும் லிரிக்கல் ஆஸ்பெக்ட் மட்டும் நான் சொன்னேன். அதுக்கு மேல் கூட ரொம்ப நம்ம வந்து டீட்டெயில்டா போனோம்னா தாளம், ராகம் அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப டீட்டெயில்ஸ் இப்போ அவசியம் இல்லை. So many things to focus. ஒரு பாட்டு ஒரு லைன் பாடணும்னா கூட there are so many things that you need to focus and to perfect it. அதுக்கு தான் வந்து years of practice. அவ்வளோ சாதகம் பண்றது அதுக்கு தான். நீ மேடையில் அந்த ஒரு லைன் பாடுறதுக்கு தான் நீ வந்து பின்னாடி years of practice நீ கொடுத்துருப்ப. ஸோ அதுவே சினிமா சாங்னு எடுத்துட்டோம்னா அங்க போயிட்டு தான் நம்ம அந்த லைனை கத்துக்கிறோம். அந்த க்ஷணம் அந்த டைரக்டர் இஸ் யோர் குரு. He tells you what to sing, how to give your voice. அதுல இருந்து அவர் சொல்றபடி நம்ம அவர் சொல்றதை புரிஞ்சுட்டு கிராஸ் பண்ணிட்டு ஆன் த ஸ்பாட் நீ எவ்வளவு ஃபாஸ்டா அதை நீ கத்துக்கிற, எந்த அளவுக்கு நீ கற்பூரமா இருக்கங்கிறது மேட்டர்ஸ் அ லாட். அட் த சேம் டைம் அவருக்கு சொல்றத அந்த நிமிஷமே உனக்கு அதை ரெப்ரடியூஸ் பண்ண தெரியணும். எனக்கு தெரியும், ஆனா ஒரு 10 நாள் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து நான் பாடுறேன் அப்படின்னு சொன்னேன்னா பிளேபேக் சிங்கிங் பாடவே முடியாது. சோ அதுக்கு வந்து நீ கற்பூரமா இருக்கல, அதுக்கு யூ வில் ஹாவ் டு ஹாவ் யுவர் வாய்ஸ் கண்ட்ரோல். அதுக்கு அந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ், அதுக்கும் பிராக்டிஸ் இல்லாம இல்ல, அதுக்கு வேற மாதிரி ஒரு ட்ரைனிங் யூ ஷுட் அண்டர்கோ.
அண்ட் அதுவும் ஒரு தனி ரொம்ப ஒரு பெரிய வித்வத்துங்க. அது வந்து ஈஸியா எல்லாராலையும் முடியாது. அந்த பெர்ஃபெக்ஷனோட ஒரு வார்த்தையை பாடினா கூட பெர்ஃபெக்டா பாடணும். ஏன்னா ஒரு பாட்டு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சு போயிடும். அந்த 3 நிமிஷமும் எவ்ரி செகண்ட் கவுண்ட்ஸ். அண்ட் நீ குடுக்குற அந்த ஒரு சிலபலும் கவுண்ட்ஸ் அப்படிங்கிற போது, அதுவும் அந்த ஸ்டுடியோல வந்து நம்ம பாடினோம்னா சின்ன லைட்டா அப்படிங்கிறது கூட ஒரு பெரிய மிஸ்டேக் மாதிரி தெரியும். சோ அதெல்லாம் வராம நம்ம பாடணும் அப்படிங்கறத ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு தனி ட்ரைனிங் எடுத்து பாடுறது. சோ அது ஒரு அதுக்கு தனி பிராக்டிஸ் தேவைதான். அண்ட் சோஷியல் மீடியால பயங்கர ஆக்டிவா நம்ம மேம் இருந்துட்டு வர்றீங்க. நிறைய பாடல்கள் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி எல்லாருக்குமே பாடி காமிச்சிட்டு இருக்கீங்க. அதுல முக்கியமா நான் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டா ரசித்த ஒரு பாடல் அப்படின்னா பாரதியார் அவர்களுடைய சின்னஞ்சிறு கிளியே பாடல் தான். எங்களுக்காக ஒரு ஃபியூ லைன்ஸ் பாடுறீங்களா மேம்? பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் போல் சித்திரமே, பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் போல் சித்திரமே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆதி வரும் தேனே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. அடுத்து ரெடி இல்ல, இந்த வார்த்தை தான் பாடும் போது பாரதியார் எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. வார்த்தை அழகா சொல்றதா, இல்ல அந்த டியூனை சொல்றதா, இல்ல எம்எல்வி அம்மா பாடின அழக சொல்றதா, இது ஒரு ரொம்ப அழகான ஒரு பேக்கேஜ் இது. பாடும் போதும் அனுபவிக்கலாம் எல்லாரும். இந்த தமிழ் அழக எனக்கு எதை சொல்றதுன்னே தெரியல. அதுதான் அந்த ஒரு தாகத்துல தான் அப்படியே இருந்தேனா. சோ ரொம்ப அழகா ரொம்ப கியூட்டா நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணீங்க. உங்களோட கர்நாடிக் மியூசிக் ஜேர்னி பத்தி நமக்கு நிறைய தெரிய வந்தது. ஆடியன்ஸ்க்கும் டெஃபினட்டாவே ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்திருக்கும். தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் மேம். அண்ட் நீங்க இதுக்கப்புறமா சூஸ் பண்ற எல்லா விஷயங்களும் வந்து சூப்பர் சக்சஸ்ஃபுல்லா ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.